வணக்கம். நான் டாக்டர் பிரவீன்குமார். மதுரை அப்போலோல கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டா ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். இன்னைக்கு ஏப்ரல் 19த் உலகம் முழுவதும் வேர்ல்டு லிவர் டே, உலக கல்லீரல் தினம் அனுசரிக்கப்படுது. ஒவ்வொரு வருஷமும் இந்த வேர்ல்டு லிவர் டேயில் கல்லீரல் பற்றின ஒவ்வொரு நோய்க்கும் அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்காக உலகம் முழுவதும் ஒரே தீமில் இது கொண்டு போயிட்டுருக்குறாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் டிசீஸ். இப்போ ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்றது நம்ம மக்களிடையே ரொம்ப காமனாக வர ஆரம்பிச்சிருச்சு. வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸை விட இந்த ஃபேட்டி லிவர்னால் ஏற்பட்ட லிவர் பாதிப்புகள் அதிகமாகிட்டே வர்றதுனால இந்த வருஷம் ஃபேட்டி லிவர் அவேர்னஸ் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் ஃபேட்டி லிவர் தீம் பேஸ் பண்ணி இந்த வேர்ல்டு லிவர் டே கடைபிடிக்கிறாங்க. இந்த ஃபேட்டி லிவர் என்ன சார், எப்படி சார் வருது அப்படின்னு கேட்டால், நம்ம உணவு ரொட்டீனாக நம்ம எல்லாருடைய எனர்ஜிக்குமே குளுக்கோஸை தான் யூட்டிலைஸ் பண்ணணும். சில செல், இப்போ பிரெயின் மாதிரியான செல்லோ, ஹார்ட் மாதிரியான செல்லோ, கண்டினியூஸாக இயங்குகிற செல்ஸ் ஃபேட்டை எனர்ஜிக்கு யூட்டிலைஸ் பண்ணும். அதை தவிர்த்து மற்ற எல்லா செல்லுமே குளுக்கோஸை தான் எனர்ஜிக்கு யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த எனர்ஜி, ரொட்டீன் எனர்ஜிக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய குளுக்கோஸ் ஆனதை உடம்பு ஃபேட்டாக மாறி கல்லீரலையும் சதைகளுக்கு பின்னையும் ஸ்டோர் பண்ணி வைக்கும். பின்னாடி என்றைக்காவது நம்மளுடைய தேவைகள் ஏற்படும் போது திரும்ப குளுக்கோஸை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாற்றி வைக்கும். ஆனால் இப்போ ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் அதற்கான தேவைங்கிறதே நம்மக்கிட்ட இல்லை. நம்மக்கிட்ட உணவு அதிகமாகவும் உழைப்பு கம்மியாகவும் குறைய ஆரம்பிச்சிட்டதுனால அந்த ஸ்டோரான ஃபேட்டை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புக்கு தேவை ஏற்படுறதே கிடையாது. அந்த ஃபேட்டு சேர்ந்து 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 ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஃபேட்டுடைய பாதிப்புனாலேயே கல்லீரல் ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிச்சோம். அது காலப்போக்கில் வருஷக்கணக்காக நடக்கும்போது கடைசியில் சிரோசிஸ் சொல்லப்படக்கூடிய கல்லீரல் சுருக்கத்தில் கொண்டு போய் விட்டுருது. எல்லா ஃபேட்டி லிவருக்கும் இந்த மாதிரி போகுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. சிலருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய நோயாளிகளில் 5-10% மக்களுக்கு லிவர் சிரோசிஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இப்போ இந்த ஃபேட்டி லிவர் எப்போ சார் வரும்னு கேட்டால், ஆள்கள் எடுக்கிறவங்களுக்கும் வரும், ஆள்கள் இல்லாதவங்களுக்கும் வரும். ஒபீஸாக இருக்கவங்களுக்கும் வரும், ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் வரும். எக்ஸசைஸ் கம்மியாக இருக்கவங்களுக்கும் வரும், தூக்கம் டிஸ்டர்பன்ஸ், ஃப்ரீக்வெண்ட் நைட் ஷிஃப்ட்டு, தூக்கம் கம்மியாக இருக்கவங்களுக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. ஒன்ஸ் ஃபேட்டி லிவர் வந்துருச்சுன்னா அதை ரிவர்ஸே பண்ண முடியாது கேட்டால் பண்ண முடியும். ப்ராப்பரான டயட்டு, ஜங்க் ஃபுட்ஸு, ஸ்நாக்ஸ் அவாய்ட் பண்ணுறது மூலமாகவும், எக்ஸசைஸ் பண்ணி ஆல்ரெடி பில்டான ஃபேட்டுகளை நமக்கு யூட்டிலைஸ் பண்ணுறது மூலமாகவும் அந்த ஃபேட்டில் இப்போ தாக்கத்தை மாறும்போது இந்த லிவர் ரெக்கவரான வாய்ப்பு இருக்குது. 100ல் 90% மக்கள் ஆரம்பத்திலே டயக்னோஸ் பண்ணுறது மூலமாகவும் இந்த மாதிரி எஜுகேட் பண்ணுறது மூலமாகவும் we can reverse the cirrhosis. பட் ஒன்ஸ் சிரோசிஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னா அது லிவர் சுருக்கம் வந்துடும். அப்போ லிவர் ஃபங்க்ஷன் கிராஜுவலாக குறைய ஆரம்பிச்சு. அதை இயர்லியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் ரெகுலராக லிவர் செக்கப், ஸ்கேன் மூலமாக, பிளட் டெஸ்ட்கள் மூலமாக, ஃபைப்ரோ ஸ்கேன் சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் ஸ்கேன் மூலமாக நம்ம பார்க்க முடியும். ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், ஹைப்பர் டென்ஷன், லெஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, செடென்டரி லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி இருக்க எல்லாருக்குமே ஃபேட்டில் இருக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ரெகுலர் செக்கப் பண்ண மூலமாக இதை இயர்லி ஐடென்டிஃபை பண்ணணும்னா இதுக்கான ட்ரீட்மெண்ட் மூலமாக சிரோசிஸ் போகிற வாய்ப்புகளை தடுக்க முடியும்.